வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சுப்பிரமணியன் சாமி. வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒரு ஸ்பேஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாயிருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உருவாயிருக்கு, ஆனால் அது பயன்படுத்துறதுக்கு ஒரு வித்தியாசமான தலைமை அவசியம். முதல்ல என்னோட அபிப்பிராயம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கிற காரணம். தானே ஒரு தனியாக நின்று ஒரு எலெக்ஷன் தோற்று போனாலும் பரவாயில்ல, 2 தோற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசியில் அந்த வழியாக தான் நம்ம ஒரு ஆனான் கட்சியாக வர முடியும். சில பேர் சொல்கிறா, இல்லை நம்ம யாராவது சினிமா காரனை பிடிச்சி அவனோட வாலை பிடிச்சிட்டு நம்ம ஆட்சியில் வரணும்னு. அது நடக்காத வேலை. நடக்கலை, முன்னாலேயும் நடக்கலை, இன்றைக்கி எதிர்காலமும் நடக்காது. நம்ம ஒரு வித்தியாசமாக கொள்கை இருக்கிற காரணம், ஒரு இந்தியா, நம்மெல்லாம் தமிழன் இந்தியன் முதல்ல, அதுக்கப்புறம் தான் தமிழன். அந்த உணர்வு உண்டாக்குறதுக்காக நம்மளுக்கு தனியாக நிற்கணும். எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வைக்கணும். இங்கே தோக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா? வெறும் 3% வச்சுட்டு எப்படி ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்க? நம்ம 3% தான் ஆரம்பித்தோம் கட்சியை. நான் ஞாபகம் இருக்குது, நான் எப்போ ஜனசங்கில் சேர்ந்தேனோ அப்போ யாருமே இது ஆளுங்கட்சியாக வருவான்னு எதிர்பார்க்கல. இது மெதுவாக அந்த கொள்கையை நம்மளோட அந்த ஒரு ஹிந்துத்துவ கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள். இந்தியா முழுக்க தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும், அந்த இதுவும் விரும்புகிறார்கள். அதனால் ஹிந்தி தெரியாத காரணம் அவள் திண்டாடுறார்கள். அதனால் ஒரு தேசபக்தி உண்டாக்கி இந்த நாட்டில் இருக்கிற விஷயம். வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா அவனோட அபிப்பிராயம் இருந்தது, நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் வெளியில் நம்மளை ஏற்று அமுச்சுட்டாலும் தமிழ்நாடு நம்மளோட இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. திராவிட இயக்கத்துக்கு காரணம், திராவிட இயக்கம் ஒரு அடிமையோட ஆர்கனைசேஷனாக இருந்தது, ஒரு அமைப்பு. அது வெள்ளைக்காரனுக்காக ஜாலரா போட்டுருந்தார்கள். 15ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கும் கவர்னர் மாளிகையில் போய் கெஞ்சினார்கள், தயவுசெய்து நீங்கள் இந்தியா விட்டு போகாதுங்கன்னு. பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி ஒரு ஈவெண்ட் நான் குற்றச்சாட்டு எப்பயும் சும்மா சொல்ல மாட்டேன். என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும்னா டிபேட் பண்ணுங்க, நான் ஆதாரம் கொடுக்குறேன். இல்லாட்டா நீங்கள் அந்த மினிட்ஸ், இண்டிபெண்டன்ஸோட மினிட்ஸ், ஒயிட் ஹால்னு சொல்வா இங்கிலாண்டில், அவளோட மினிட்ஸில் பார்த்தேன்னா இருக்கும். இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கல, அதுக்காக தான் உங்களுக்கு புதுசாக. சுதந்திர போராட்டத்தில் ஹிந்துத்துவாவோட ரோல் என்னவா இருந்தது, அல்லது குறைந்தபட்சம் நீங்க இப்போ முன்வைக்கிற RSS அமைப்பு அவங்களோட ரோல் என்ன இருந்தது அப்படிங்கிற கேள்வி. அந்த சமயத்தில் ஹிந்துத்துவ ஒரு மகாத்மா காந்தி ஒரு இன்டைரக்ட் வேயாக கொண்டு வந்தார். பிரார்த்தனையிலேருந்து ரகுபதி ராகவ ராஜாராமன் எல்லாரையும் பாட சொன்னார். முஸ்லீமும் பாடினார்கள். ரகுபதி ராகவ ராஜாராம் தான். அது என்ன மதம் இல்லையா? காந்தி எப்பவும் இந்துத்துவ ஆதரிக்கலையே. அது நீங்க சொல்றேன். அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இந்து எங்கே எல்லாருக்கும் இந்த நாட்டில் தானே வெளியிலேருந்து வந்தவர், யகுதிகள், ஜூஸ், பார்சிஸ் எல்லாருக்கும் நம்ம இடம் கொடுத்தாமே. ஒரே ஒரு நாட்டில் எங்கே நம்ம இது சொல்கிறது இல்லையோ நம்ம மதம் மூலமாக தான் உங்களுக்கு கடவுள் பெற்ற முடியும்னு நம்ம சொல்கிறோம். எல்லா வழியிலையும் பெற்ற முடியும்னு ஒரே ஒரு ரிலீஜன் ஹிந்து ரிலீஜன். அதனால் நாங்கள் எப்படி சொல்லுவோம், வேறு யாருக்கும் இடம் இல்லை. ஹிந்துத்துவன்னா அது ஹிந்துனஸ். ஹிந்துஸ்னா அந்த ஹிந்துவோட குணம் இருக்கே, அந்த குணம் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அது முஸ்லீமில், இஸ்லாமில் அது இல்லை. இஸ்லாம் என் வழி, இல்லாட்டா நீ காலி, அது மாதிரி அவளோட. கிறிஸ்டியனும் அப்படி தான் சொல்வார்கள், வேறு வித்தியாசமான முறையில் சொல்வார்கள். உதாரணமாக சொல்வார்கள், நீங்கள் கிறிஸ்டியன் இல்லையானா நீங்கள் டெவிலோட ஃபேமிலின்னு. அது மாதிரி பல ரீஜன் எப்படி இருக்கு. இந்த மதங்கள் எல்லாமே, எல்லா மதங்களும் இந்து மதம் உட்பட அன்பை தான் போதிக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. சுதந்திர போராட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்ன இருக்கு? இப்ப திராவிட அமைப்புகள் அடிமையா இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கு என்ன அடிப்படை அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் எழுதி இருக்கு. சுதந்திர போராட்டத்துல எல்லோருமே தமிழ்நாட்டில இருந்து அவ்வளவு தலைவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிறகு திராவிட இயக்கம் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு பிறகு உருவான கட்சி. டிஎம்கேவும் பிரிஞ்சு வந்தது. ஆனால் ஒரு தனிப்பட்ட தமிழ்நாடு இருக்க வேண்டும் அவளோட வேண்டிக்கோள் முதல்ல இருந்தே இருந்தது.
தனிப்பட்ட தமிழ்நாடு உருவாக்குறதுக்கு முதலேருந்தே இருந்தது. இன்றைக்கும் சில சமயம் போஸ்டர்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டில். என்னோட கேள்விங்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும், ஹிந்துத்துவா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல தான் என்னோட கேள்வி தான் நான் சொல்கிறேன். 4-5 பாயிண்ட் சொல்லி தான் வளர வேண்டும், வளர முடியும். ஒன்று வந்து நம்ம வந்து எல்லோரும் முதல்ல இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். நம்பர் 2 ஹிந்தி கற்றுவோம். ஹிந்தி கடைசியில் மெதுவாக சம்ஸ்கிருத் ஆகிடும். தமிழில் கிட்டத்தட்ட 40% வேர்ட்ஸ் இருக்கு, அது வந்து சம்ஸ்கிருத்தோட வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் ஒத்துக்க வேண்டும். அண்ட் நம்ம வந்து 80% இந்தியாவில் ஹிந்துக்கு வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும். இந்த திராவிட ஆரியன்னு இதெல்லாம் வெள்ளக்காரன் கற்றுக் கொடுத்தது, இதில் ஒன்றும் ஆதாரம் கிடையாது. ஹிந்துல ஒரு ஆர்டிகல் பார்த்துருப்பீங்க, ஆரியன்ஸ் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுல தொடங்கி இன்னும் ஆரியம் திராவிடம்ங்கிற அந்த அதுக்கான ரூட்ஸ் வரைக்கும் நிறைய அதை பற்றின ஆராய்ச்சிகள் நடக்குது. 100 வருஷமாக அதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது பயத்தில் எழுதியிருக்கான் அந்த ஆர்டிக்கல் ஹிந்துவில். அதுக்கு வந்து பதில் இருக்குது, ஆனால் நாங்கள் ஹிந்துவில் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் இது வரைக்கும் 85% ஆஃப் த ஓட் ஷேர் எல்லா தேர்தலையும் தொடர்ந்து கடைசியாக நடந்த தேர்தல் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளை புறக்கணிச்சுட்டு நீங்கள் வந்து திடீர்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கிருந்து இடம் வரும்? அது நடந்ததுன்னா எதிர்காலமே அப்படி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லையே. வெள்ளக்காரன் இருக்க போகிறான்னு 1000 வருஷம் இருக்க போகிறான்னு சொன்னான், ஆனால் 10 வருஷத்தில் போயிட்டான். எப்போ சொன்னான் 1000 வருஷம்? he said in 1937, எப்போ இங்கே ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் ஆனோம். அப்போ வந்து முழுக்க நம்பிக்கை இருந்தது வந்து வெள்ளக்காரனோட எல்லா கைக்கூலிகள், அடிமை, ஜால்ரா போடுகள் தான் ஜெயிச்சு வருவார்கள் அந்த தேர்தலில். முத்துராமலிங்க தேவர் வந்து அவரோட ராஜா ராம்நாடு தோற்கடிச்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளக்காரனுக்கு நம்பிக்கை வந்தது, இனிமேல் போய் தான் ஆனோம், தமிழ்நாடு விட்டு போகணும்னு. ஆகவே இது வந்து அத்தீத காலத்தில் இது நடந்தது, அதனால எதிர்காலம்லேயும் இதான் நடக்க போகுதுன்னு அது அவசியம் இல்லையே. நான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்மள்ட்ட அமைப்பு இருக்குது, நம்மள்ட்ட ஆளுகள் இருக்கார்கள், ஆர்எஸ்எஸ் இருக்கார்கள், விஸ்வ இந்து பரிஷத், பல சகோதர அமைப்புகள் இருக்கார்கள். இதை வந்து இந்த தேர்தல் இல்லாட்டா அடுத்த தேர்தல் அதோடு அதுக்கப்புறம் வர தேர்தல் ஒரு தீர்க்க காலத்தினோட திட்டம் போட்டு நம்ம வந்து தனியாக நின்று மெதுவாக வரத்துக்கு முயற்சி பண்ணால் கட்டாயமாக 10 வருஷத்துக்குள்ளே நம்ம ஆளான் கட்சியாக ஆகிடுவோம். இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 2.5%, 3% தாண்ட முடியாத சூழல்னா அங்கே ஐடியாலஜிக்கலாகவே தமிழ்நாடு வேறையாக இருக்கிற போது அது சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குல்ல. 10 வருஷம் முன்னால் யாருமே எதிர்பார்க்கல வந்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும் டெல்லியில். நம்ம கட்சியிலேயே பல பேர் இந்த அபிப்பிராயத்தில் இருந்தால் வந்து இது ஆவே முடியாதுன்னு. இந்துக்கள் அந்த அளவுக்கு சேர மாட்டார்கள். இந்துக்கள் இந்த வாட்டி என்ன 21% ஓட்டு நம்மளுக்கு முதல்ல கிடச்சிருந்தது, இப்போ 31 கிடச்சிடுத்து. அதில் நம்மளுக்கு தனி மெஜாரிட்டி. நாளைக்கு 40% கிடச்சிதுன்னா 2/3 மெஜாரிட்டி. அந்த இந்துக்கள் ஒற்றுமை வந்தால் எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமே இருக்காது. தமிழ்நாடு ஆனால் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேருந்து தொடங்கி அங்கேருந்து தான் பல கேள்விகள் வருது. சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் அங்கே வந்து ஹிந்துத்துவான்ற அந்த கான்செப்டுக்கு ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அது கோயில் போனது அப்புறம் பகுத்தறிவு எப்படி இருக்க முடியும்? கோயிலில் போகிறார்கள், யார் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்களோ அவளே மாறி போயிட்டாலே. ஏன் வந்து ஸ்டாலினோட மனைவி வந்து கோயில் போயிட்டு வர்றார்கள், அது அவங்களுக்கான உரிமை அப்படின்னு வெளிப்படையாவே போறாங்க. உரிமை பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன், இவ பகுத்தறிவுன்னு சொல்றாளோ. பகுத்தறிவில் அதுவும் ஒன்று தானே, தனி மனிதர்களுடைய உரிமை அவர்களுக்கான பகுத்தறிவுனா கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. தொடக்கத்திலே சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து தேர்தலில் நிற்கணும், இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த முறை நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் சில பேர் வந்து நடிகர்கள் பின்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர்கள் பின்னாடி போறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. ஏன் அது உண்மை தானே. நான் இதுவரையிலும் எதுவும் சொல்கிறது ஆதாரம் இல்லாமல் இல்லை. அவசியப்பட்டால் நான் கோர்ட்டில் போவேன். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சினிமா நடிகர்களுக்கு யாருக்கும் ஒன்றும் படிப்பு அறிவு ஒன்றும் கிடையாது. இந்த மாடர்ன் ஸ்டேட்டுக்கு ஒரு மாற்றல் கொண்டு வரணும்னா ஒரு அளவுக்கு படிப்பு இருக்கணும். இல்லாட்டா ஒரு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும். காமராஜ் இருந்தார், அவர் வந்து வருத்தம் பட்டார், வந்து அவர் படிக்கவே முடியல. இல்லை, ரஜினிகாந்த் நல்ல ஆங்கில புலமை கொண்டவராக இருக்கிறாரு, நிறைய படிக்கிறார், நல்லா பேசுகிறார், மக்களோட சேர்ந்து பழகிறார் அப்படின்னு உங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களே தான் சொல்கிறாங்க. எங்கள் கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி, இது பல விதமான அபிப்பிராயம் இருக்கலாம். என்னோட அபிப்பிராயம் வந்து முட்டாள்னு.
இவ்வளவு கடுமையா நேரடியா ஒரு என்ன அடிப்படையில் இப்படி ஒரு குற்றம் நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அவர் என்ன பேசுறார், என்ன சொல்வார், இங்க என்ன எனக்கு தெரியாதா? எல்லாம் வந்து இந்த 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 அட்வர்டைஸ்மெண்ட் ட்ராமாவில் தான் வந்துருக்கு. ஆனால் அவருக்கு ஒன்றும் கருத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. திடீர்னு வந்து போய் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகிறதா இருந்தார். இந்த விடுதலை புலிகள்லாம் சொன்னால் வரக்கூடாதுன்னு விட்டுட்டார். நேற்று வந்து கருப்பு சட்டை போட்டுன்னு போய் சீமா ஒரு பெரியார் தான் நம்மளோட ஈவி ராமசாமி நாயக்கர் தான் நம்மளோட என்னை தந்தை அது மாதிரி சொல்லிட்டு வந்தார். அதனால அவர் மாறிண்டே இருப்பார். அவருக்கு வந்து ஒன்றும் கருத்து கிடையாது. இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அப்படியான ஒரு கருத்தை முன் வச்சாரு. அவரோட கருத்து என்னோட கருத்து வித்தியாசமான கருத்து. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய அளவிலும் கூட சில தலைவர்கள் இப்ப அமித்ஷா உள்ளிட்டவர்கள்லாம் அவர் அமித்ஷா சொல்லவே சந்திச்சது எனக்கு இன்னும் சந்திச்சது ஒன்றும் இல்லை. அவர் வந்து மோடி வந்து ஆமா சந்திக்கலாம், அதுல என்ன பெரிய. அப்போ அவ்வளவு தூரம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் தான் இது ஒரு மனப்பான்மை வந்து சந்திச்சா வந்து நீங்க வந்து சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். வடநாட்டில் அப்படி இல்லை. வடநாட்டில் நம்ம எல்லாரையும் விஜயகாந்தோடு கூட்டணியில இருந்த போது அவர் வீட்டுக்கோ அவரை சந்திக்கவோ செய்யல. ரஜினிகாந்தனுடைய வீட்டிற்கு பிரதமர் மோடி உங்களோட அந்த அடிப்படையில ரஜினியை பத்தி ஒரு உயர்வான மதிப்பீடு வச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். இது வேஸ்ட் ஆஃப் டைம். நான் அலையன்ஸ் பத்தி சொல்லல, உயர் மதிப்பீடு வச்சிருக்காங்க. அது சொந்த என்ன அபிப்பிராயம் எனக்கு கஷ்டம், அது பத்தி எனக்கு கவலை இல்லை. இவர் வந்து அரசியல்ல வந்து பிஜேபியோட சேரணுமா இல்லையா அந்த அந்த பிரச்சனைக்கு நான் சொல்றேன். அவர் பிஜேபியோட சேர்றது நல்லதுன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்ட பலரும் கூட சொல்றாங்க. அப்படி வருவார், அந்த மாதிரியான ஒரு சொல்றாரு. இப்போ நான் வந்து எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொன்னோம், ரஜினிகாந்தோட டயலாக் சொல்லட்டோமா, ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி வந்து நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இது என்னோட அபிப்பிராயம். பொதுவாகவே நடிகர்கள் மீது உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் குறைவாக இருக்கிறது, அல்லது அவர்களால ஒரு தீவிரமான அரசியல் ஈடுபட முடியாது? நான் இது சொல்ல வந்து அரசியல் வரக்கூடாது. நான் சொன்னேன், வந்தா இங்க ஒரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்கணும், சாதாரண தொண்டரா வேலை செய்யணும். ஓரளவுக்கு ஜெயலலிதா பண்ணா. ஆனா வந்து அதுவும் இட் வாஸ் நாட் இனஃப். ஆகவே நான் என்ன சொல்றேன், இந்த சினிமா நடிகர்களுக்கு அரசியலில் வரணும்னா எப்படி ரேகன் வந்து அமெரிக்காவில் பண்ணானோ, ஒரு 25 வருஷம் வந்து தொண்டராக வேலை செஞ்சான் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில். அது மாதிரி பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த அரசியலில் வரணும். தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுது, இதில் நிச்சயமாக நீங்கள் வந்து முரண்படுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். ரஜினிகாந்தை அரசியலுக்கு வரக்கூடாது நீங்கள் சொல்கிறது ஒரு ரீசன், நீ வந்து ஆரம்பத்திலேருந்து பயிற்சி எடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன ரீதியாக அவர் தமிழர் அல்ல, அதனால அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சீமான் உள்ளிட்ட பலரும் வந்து கடுமையான விமர்சனம். அப்படி ஒரு கான்செப்ட் சரின்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, யார் வந்து தமிழ்நாட்டில் இருக்காளோ அவ தான் தமிழன். வேற ஒன்றும் கிரைட்டீரியன் கிடையாது. தமிழுக்காக வந்து இன்னும் ரத்தத்தில் வித்தியாசம் இருக்கும், அது எல்லாம் முட்டாள்தனம். ஒரு வித்தியாசம் நம்ம எல்லாரும் ரத்தமோட டிஎன்எஸ் டெஸ்ட்டில் எல்லாம் ஒன்று தான். ஷெட்யூல் காஸ்ட் இருக்கட்டும், பிராமணன் இருக்கட்டும், நார்த் இந்தியா இருக்கட்டும், சவுத் இந்தியா இருக்கட்டும், ஈஸ்ட் இந்தியா இருக்கட்டும், வெஸ்ட் இந்தியா இருக்கட்டும், நம்ம ஒரு மக்கள். அவங்களோட இது என்ன ஆர்குமெண்ட் இருக்குன்னா, வெளியில வேறு எந்த மாநிலத்திலும் தமிழர்களால வெற்றி பெற முடியல, தேர்தலில் நிக்க முடியல, ஆனால் மற்றவர்கள் இங்க வந்து ஜெயிக்க முடியுது, ஆட்சி செய்ய முடியுது அப்படின்ற கருத்து. நான் பாம்பேலேருந்து 2 வாட்டி ஜெயிச்சேன், யூபியிலேருந்து 2 வாட்டி ஜெயிச்சேன், அப்புறம் மதுரையிலேருந்து ஃபைனலி மதுரையிலேருந்து ஒரு வாட்டி ஜெயிச்சேன். ஸோ அதனால் தமிழன் வந்து வேறு எங்கேயும் ஜெயிக்க முடியாது, இது முட்டாள். இதெல்லாம் இந்த தனிப்பட்ட தமிழ்நாடு உருவாக்குற மனப்பான்மையிலேருந்து இந்த மாதிரி பேசுகிறார். தமிழ்நாட்டில் இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி 125 நாட்களுக்கு மேலாக ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அது வந்து எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியான அபிப்பிராயம் இல்லை? அப்படி கட்சி வந்து தலைமை, உண்மையான தலைமை வந்து சசிகலா வருது. அது நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் சசிகலா வந்து ஜெயிலில் அனுப்புறேன் முதல்ல, அப்புறம் அவளை ஃபேவரில் வழக்கு போட்டதுக்கான ஆதாரம் நீங்கள் தான் வந்து. நான் வந்து சொன்னேன், சட்டம் படி அவளுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, எது ஜெயில் போகிறதுக்கு முன்னால் அவள்கிட்ட தனி மெஜாரிட்டி இருந்தது, அவளை முதலமைச்சர் ஆக்கியிருக்க வேண்டும், ஆகவில்லை. கடைசியில் என்னோட பேச்சு தான் முத்துண்டார் பிரதமர். அதுக்கப்புறம் தான் கவர்னர் வந்து வேறு வாய்ப்பு கொடுத்தார். எல்லாம் குருமூர்த்திலாம் ஒரு பக்கம் இருந்தார், ஜேட்லி, வெங்கையா நாயுடு. அப்போ நீங்கள் வந்து இந்த கட்சி அங்கே நீங்கள் இங்கேன்னு யாரும் சொல்லலை. கடைசியில் நடந்தது நான் இது சொன்னேனோ அதுதான் நடந்தது. இப்போ அவங்களுக்கு பொதுச் செயலாளராக இருக்க முடியாதுங்கிறது தான் வழக்கு. தேர்தல் ஆணையத்தில் அது முடக்கப்பட்டிருக்கிறது, அவர் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் தவிர
அந்த சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணாலே அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதிராக கொடுத்துருக்காவா? முட்டாள்தனம் பண்ணியிருக்கா இந்த தேர்தல் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிடுச்சு. மிகப்பெரிய தப்பு. எல்லா எம்எல்ஏயும் ஒரு பக்கம் எப்படி வந்து ஃப்ரீஸ் பண்ண இந்த எலெக்ஷன் கமிஷன்? ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே இதில் முக்கியமாக இருக்க முடியும். அதிமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு அங்கே எங்கே வந்து பொதுக்குழு பற்றி ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாரு இவர், தனியாக வந்தார். இங்கே அஃபிடவிட்ஸ் நிறைய லட்சக்கணக்கில் ரெண்டு தரப்புலுமே கொடுத்துருக்காங்க. முடக்கப்பட்ட பிறகு தானே முன்னால கொடுத்துருக்கணும். தேர்தல் கமிஷனுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன இன்டென்ஷனும் இருக்க போறதில்ல, அது ஏன் முடக்கப்பட்டது அது எனக்கு இன்டென்ஷன்லாம் ஒன்றும் தெரியாது. தவறான முடிவு கொடுத்துருக்கா. இது வந்து ஒரு லா பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எனக்கு நல்லா தெரியுமே, ஜனதாவோட சிம்பிளை நான் தானே போட்டி போட்டு எலெக்ஷன் கமிஷனில் ஜெயிச்சு ஜனதாவோட சிம்பிளாக ஆக்கினேன். அதனால் எனக்கு தெரியும் சட்டம் என்னன்னு. சட்டம் படி எல்லா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இது வந்து சசிகலாவோட அணிக்கு கிடைச்சிருக்க வேண்டும். இரட்டலை சின்னம் மீண்டும் சசிகலா கிடைக்கும் நம்புறீங்களா? எனக்கு என்ன, அதான் நியாயம். அவள்கிட்ட தான் நம்பர்ஸ் இருக்கு. சசிகலா அணி தனியா இருக்காங்க, எடப்பாடி அணி தனியாக இருக்கிறது, ஓ பன்னீர்செல்வம் தனியா இருக்கிறாரு. என்னோட அபிப்பிராயம், பொன் ராதாகிருஷ்ணனோட அபிப்பிராயம், நம்ம 2 பேரும் அணியில் பிரிஞ்சிருக்கோமா? நம்ம ஒரு கட்சியோட மெம்பர். நாளைக்கு கட்சி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணால் நம்ம 2 பேரும் ஒத்துப்போம். அதே மாதிரி அங்கேயும் அவர் வந்து அவருக்கு வித்தியாசமாக அவர் தனியாக போகிறார். இதெல்லாம் என்ன கனவு. அவங்க வெளிப்படையாக அறிவிச்சாங்க, இப்போ சசிகலா குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் ஜெயக்குமார் அறிவிச்சாரு. கட்சியில இருந்து பேனர்லாம் அதெல்லாம் இப்போ இல்லையா? அது சொல்றதே ஒன்று. ஆனால் என்ன சட்டம் பிரகாரம் என்ன நடந்திருக்கா? ஒன்றுமே நடக்கலையே. உங்க அனுபவத்துல சசிகலாவுக்கு தான் பொதுச் செயலாளருக்கான வாய்ப்பு இருக்கு, அதே போல இரட்டை இலை வாய்ப்பெல்லாம் எனக்கு தெரியாது. கண்ட்ரோல் அவரோட தான் இருக்கு. கட்சியினுடைய கண்ட்ரோலே அவங்க கையில தான் இருக்குன்றீங்க. பன்னீர்செல்வம் அணி உள்ளிட்டவர்கள் சொல்றதே அவங்க வந்து என்ன அணி இருக்கு? ஒரு ஆள் வந்து அணி ஆயிட்டானா? இல்ல 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரியலையா எனக்கு? எங்கே இருக்கு லிஸ்ட்? எங்கே கொடுத்துருக்காங்க? நாளைக்கு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவா இது மாதிரி லிஸ்ட் கொடுத்தாருன்னா. நேற்றுக்கு கூட ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க, இவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. கூட்டம் கூட்டுனா இல்லை, அவர் ராஜ்யசபாக்கு எதிர்த்துமே இந்த இதெல்லாம் நாங்கள் தனியாக உட்கார போகிறோம்னு நாளைக்கு டிஸ்குவாலிஃபை ஆகிடுவா. அது சசிகலா தானே பண்ணணும். அப்போ பொதுச் செயலாளர் அவர் அப்படின்னா அவர் தான் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். ஆனால் அவங்களுக்கே அதை எடுக்கிறதுக்கான தைரியம் இல்லை அப்படின்னு. இது வந்து விப் இருக்கார், கட்சியோட விப். அவருக்கு வந்து ராஜ்யசபாவோட சேர்மன், அவர் வந்து துணை ஜனாதிபதியோ அவருக்கு கொடுக்கணும். அப்போ ஆகிடும். அதில் வந்து சசிகலா இருக்காளா இல்லையா அது வராது. இது கட்சி, இது வந்து ராஜ்யசபா உள்ள பிரச்சனை. ராஜ்யசபா நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்றத்தில் ஏற்கனவே நீங்க சொன்ன அடிப்படையில் நடந்துச்சு. அந்த அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும்போது, எடப்பாடி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும்போது ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை புறக்கணிச்சாங்க, அவருக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அப்போ விப் எதுவுமே அதுல வந்து அவங்க அப்ளை பண்ணல விட்டுட்டா. பிகாஸ் எதிர்காலத்தில் பாரு, இப்போ பன்னீர்செல்வமே திரும்பி போயிடுவாரு. பன்னீர்செல்வம் திரும்ப அவங்களோட தான் போயிடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அவருக்கு தான் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பிஜேபியிலேயே சில தலைவர்கள் நீங்க பிஜேபி சில இது மாதிரி எதுக்கா நீங்க அதுல போறீங்க? எல்லாருக்கும் தனித்தனி அபிப்பிராயம் உண்டு. இது மாதிரி ஆதாரம் இருக்கணும். செல்வாக்கு இருக்கு இல்லையா, இது வந்து ஆதாரம் இருந்தால் தான் நான் அதுக்கு மதிப்பு கொடுப்பேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உங்களுக்கு சில அதில் அதிருப்திகள் இருந்தது, அதுக்கு பிறகு அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன், என்னுடைய 2 முக்கியமான விஷயங்களை பிரதமர் ஏற்றுக்கொண்டார், அதனால் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னீங்க. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பிறகும் கூட இன்னும் நிறைய அதில் வந்து அதிருப்திகள் இருக்கு. முதல்ல சட்டம் படி இது நடக்கிறதா அது பார்க்கணும். சட்டத்தில் வந்து அரசாங்கத்தோட பணத்தை செலவு பண்ணால் சிஏஜியோட ஆடிட் இருக்க வேண்டும். அதை வெளியில் எடுத்துட்டார்கள். நான் பிரதமர்கிட்ட சொன்னேன், அதை வெளியில் எடுக்க முடியாது, அதை வெளியில் எடுத்து பண்ணேன்னா நான் கோர்ட்டில் போவேன். அது ஒன்று. அதை பிரதமர் சரியாக்கிட்டார். 2வது நான் சொன்னேன், ஒரு தனிப்பட்ட கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட பேர் வந்து GSTN. அதோட மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்ட இருக்குது. அதில் 2 வங்கி இருக்குது. ஒன்று ICICI, இன்னும் 2வது வந்து HDFC. இவா 2 பேரோட, இந்த 2 வங்கியோட மெஜாரிட்டி ஷேர் வெளிநாட்டுக்காரன்ட்ட இருக்குது. அதனால் இந்த நாட்டோட உள்ள பொருளாதார டேட்டாவை ஒரு வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னா அது தவறு, அது செக்யூரிட்டி ப்ராப்ளம். அதனால்
இதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலமாக செக்யூரிட்டி செக் பண்ண வேண்டும். அதை அவங்க வந்து முடியாதுன்னு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருந்தார்கள். ஆனால் கடைசியில் பிரைம் மினிஸ்டர் என்னோடய பேச்சை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். என்னோட 2 சட்டத்தோட பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஆயுர்வேதாவில் 18% போட்டு டேக்ஸு, வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு 3, அது தேவையில்லை. அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ மெதுவாக சரியாக்கின்னு போவோம்னு நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதிகளில் இந்த கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் 28% ரொம்ப அதிகமாக இருக்கு எங்களுக்கு. அதை நாங்கள் பண்ண முடியல, குறைக்கணும் அப்படின்ற. அதே மாதிரி சின்ன தொழில் அதுக்கு வந்து முதல்ல கட் ஆஃப் பாயிண்ட் 1.5 crores இருந்தது. இப்போ 10 லட்சம் ஆயிடுது. அவளுக்கு எங்கே வந்து இந்த 3, 4, 10 ஃபார்ம்ஸு கம்ப்யூட்டரில் அப்லோடு பண்ணுறது, இதெல்லாம் அவளுக்கு எங்கே என்ன ஏராளமாக செலவாகும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப நல்லா ஆயிடுது. இப்போது அவள் 3 மடங்கு ஜாஸ்தி, 4 மடங்கு ஜாஸ்தி ஃபீஸும் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். இப்போ நிறைய வேலை பாக்கி இருக்குது. இதுவரையும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமே தயார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் உருவாக்காமலே அவசரமாக இந்த திட்டம் கொண்டு வந்துட்டோமா? அது நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். வந்து இது ஜூலை 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஜூலை 1, 2019 பண்ணோம், தேர்தலுக்கு அப்புறம். அப்படி நான் சொன்னேன். பட் அவர் தானே ரிஸ்க் எடுத்துருக்கிறார். ஸோ இப்போ பிரதமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசியில் முடிவு பண்ணுறது அவரோட தான். அவர் சொன்னால் இல்லை நம்ம வில் டேக் அ சான்ஸ். புதுச்சேரியில் ஒரு அரசியல் கிரைசிஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. பொலிட்டிக்கல் கிரைசிஸ் உருவாக்கப்பட்டிருக்கு கிரண்பேடியால். 3 சட்டமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ஆளுநர் நடத்துகிறாரு, லெப்டினன்ட் கவர்னர் அங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சரி, எப்படி நடத்தணும் அது வந்து சட்டத்தில் இருக்குது, கான்ஸ்டிடியூஷனில். அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் நாராயணசாமி, அவர் யார் தூண்டி விட்டுருக்கான்னு தெரியாது. பிகாஸ் நார்மலி அவர் கெட்டிக்காரர், அது என்னன்னா தெரியும். அவர் பார்லிமெண்ட்டில் இருந்தபோது அவர் என்ன செய்கிறாரோ எல்லாம் சட்டத்தை மீறி செய்கிறார். கிரண் பேடி தான் கரெக்ட், அவர் பொசிஷன் தான் கரெக்ட் சட்டம் படி. நாராயணசாமி என்ன சட்டங்களை மீறின தனியாக வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டார். வந்து நான் இந்த லெப்டினன்ட் கவர்னரோட பவர்ஸ் எல்லாத்தையும் நான் பிடுங்குறேன். அது எப்படி பண்ண முடியும்? சட்டத்தில் இருக்குன்னா பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். இல்லை, தொடக்கத்தில் 2 பேருமே இணக்கமான ஒரு சூழல்ல புதுச்சேரியை முன்னேற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் எடுக்கும்போது முன்னேற்றம் அதெல்லாம் அதுக்கு பிறகு இப்போ சினிமா டயலாக் அதில் நான் போக மாட்டேன். நாம் வந்து பண்ணுறோம், நல்லதுக்காக பண்ணுறோம், மக்களுக்கு நியாயம் பண்ணுறோம். இதெல்லாம் இது வந்து சட்டத்தில் என்ன இது இருக்கு, இவ என்ன செய்யறது, அதுதான் பார்த்து நான் சொல்றேன். லீகலா இருந்தா கூட ஒரு பேரலல் கவர்மெண்ட் உருவாக்குற ஒரு முயற்சியா இருக்காதா? ஒரு ஆளுநர் அப்படி லெப்டினன்ட் கவர்னருக்கான பவர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட இருக்குதுனாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஏற்கனவே அங்க இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பல விஷயங்களை செய்யும் போது மாதிரியான ஒரு நியமன பொறுப்புகள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்னு இதான் பிரச்சனை. சசிகலாலையும் இதான் பிரச்சனை இருந்தது. அவள் நல்லவா கெட்டவா இதெல்லாம் நான் பார்க்கல. அவளுக்கு உரிமை உண்டா இல்லையா, டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா, இதுதான் பார்ப்பேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணலாமா, தேர்ந்துபட்டு வந்தா, இதெல்லாம் வந்து நான் பார்க்க போகிறதில்ல. சட்டத்தில் என்ன இது இருக்குது அது படிக்கணும், இல்லை சட்டத்தை மாற்றுங்க. டெல்லியில் வந்து காங்கிரஸில் சொல்லுங்க வந்து ஒரு புது அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணி பாருங்க, பாஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு. ஏற்கனவே பல மாநிலங்களில் இப்போ அருணாச்சல் மாதிரியான மாநிலங்களில் உச்சநீதிமன்றம் தலையிட்டது. இது மாதிரியான ஆளுநர்களுடைய அதீதமான சில செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து அதுக்காக பண்ணல. அது வந்து அங்கே நியாயமாக வந்து மெஜாரிட்டி ஓட்டு வந்து முடிவாச்சா இல்லையா அது பார்க்கறதுக்கு. அதில் வந்து சட்டத்தில் என்ன எழுதி இருக்கு அது பார்க்கல. இப்ப புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கிரண்பேடி செய்யறது தான் சரி. நாராயணசாமி அவருக்கு அடங்கி தான் போகணும். அவங்க என்ன செய்யறாலும் அதை கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா அங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு என்னதான் பண்ணி இருக்க முடியும்? தேர்ந்தெடுப்பட்ட ஆனா சட்டத்துல தானே அந்த அந்த சட்டத்தோட உள்ளதானே வந்து அவ வந்து தேர்ந்தெடுப்பட்டு வந்திருக்கார். அதான் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி வரலையே. தேர்தல் நின்னா தேர்தல் வந்து சட்டம், அதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்குது. அது மூலமாக நம்ம வந்து தேர்தல் நடத்தினோம். தேர்தலில் ஜெயிச்சார். அவரோட பவர்ஸ் என்ன, அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் இது இருக்குது. அது மீறி போக முடியாது. சேம் ப்ராப்ளம் இந்த இவன் இருக்கான இங்கே கெஜ்ரிவால், சேம் ப்ராப்ளம். இப்போ அவன் சுப்பா வாய்ப்பத்தின்னு உட்காந்துட்டான். பிகாஸ் அவன் எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டான்.
பொதுவா இந்த அரசியல் தலைவர்களை பத்தி கருத்து சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் கெஜ்ரிவாலோ அல்லது நாராயணசாமியோ, ஆனா எல்லா தலைவர்களையும் நீங்க ஒரு ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகள் அவன் இவன் அப்படின்லாம் பேசுறதை எப்படி எடுத்துக்கிறோம்? என்ன இருந்தாலும் என்ன, நான் எது எனக்கு தேவை. ஏன் நான் அந்த கேள்வி வைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு தொடர்ந்து ட்விட்டர்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கும் சிலருக்கும் இடையில. தமிழர்களை பொறுக்கிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கடுமையா அவங்க பொய். அதுக்கான விளக்கம் கேட்கறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் சொல்றேன் பொய், நான் கேட்டிருக்கேன், காட்டுமா இங்கே இதுதான் தமிழ்நாடு பிரச்சனையே இதுதான். ட்விட்டர்ல தமிழ் பொறுக்கீஸ்னு போட்டு நான் சொல்லவே இல்லை. தமிழ் பொறுக்கி நான் விடுதலை புலிகளை சொன்னேன், அவளை எலின்னு சொல்லுவேன், நான் புலின்னு சொல்ல மாட்டேன். பொய்யாதான் அவங்க நிறைய பேர் வந்து உங்களோட நீங்க சொல்லுங்களேன், எங்க ஆதாரம் காட்டிருக்கணுமே. ட்விட்டர்னா எழுதி இருக்கு, அது வந்து அதோட போட்டோஸ்டாட் காப்பி கொடுத்துருக்கணுமே என்கிட்ட. இதான் நீங்க சொன்னேன். கடைசியில் என்ன ஒன்றும் என்ன எதிராக ஒன்றும் சொல்ல முடியாட்டா அவன் சாமி பார்ப்பான். இது நான் ட்விட்டரில் பார்க்குறேன். இது இந்த மனப்பான்மையை வெள்ளைக்காரன் பண்ணி கொடுத்தான். இப்போ பிராமண எதிர்ப்பு பிரச்சாரங்கள்லாம் நீங்க சொல்றேன், நான் சொல்றேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வந்து ஒரு பிராமணர் அப்படியான பரப்புரையே இப்ப இல்ல. 20 ஆண்டுகள் இப்ப வந்து நீங்க சொல்றேன், 20-30 ஆண்டுகள்ல நீங்க நான் அது ஒத்துக்கிறது தயார் இல்லை. இன்னைக்கும் எப்போ வந்து யாராவது தெருமை பிராமணர் பார்த்தீங்கன்னா அவரோட தெருமைக்கு அப்ரிஷியேட் பண்றது இடத்துல அவன் பிராமணர்னு சொல்வேன். இந்த ஜெனரேஷன்ல குறைந்தபட்சம் 20 நீங்க சொல்றேன், நான் சொல்றேன், இது எங்க இதுக்கு முடிவு வராது. நல்ல வெள்ளைக்காரன் வந்து அடிமையாக்கினான். அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் வந்து நீங்கள் திராவிடா நீங்கள் முதல்ல இருந்தே எல்லாத்துக்கப்புறம் ஆரியன் வந்தான், அவன் வந்து எல்லாரையும் விரட்டி உங்களை தமிழ்நாட்டில் போட்டான். ராவணன் தான் வந்து நம்மளோட உண்மையான தமிழன் மன்னர், ராமர் வந்து ஆரியன்னு, இதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சினிமா வந்தது. அதில் இன்னும் கொஞ்சம் முட்டாளாக்கி யார் வந்து படித்தவர்களும் அவன் வெளியிலே வரதில்லை, அரசியல் வரத்துக்கு பயப்படுறார்கள். அதில் வந்து இதுவும் அந்த பிராமணர் தான் வந்து பிரிட்டிஷர் வந்து பிராமணர் ஃபோக்கஸ் பண்ணால், பிகாஸ் அவன் வந்து பிராமணர் வந்து எல்லாரும் விடுதலை போராட்டத்தில் முன்னால் இருந்தார். அதில் அவன் வந்து சில பேர் டெவலப்பும் பண்ணான். முத்துராமலிங்க தேவர் பிராமணர் தானே முதல்ல முன்னால் கொண்டு வந்தார். அப்புறம் ராஜாஜியை டார்கெட் பண்ணால், இது மாதிரி சத்தியமூர்த்தியை டார்கெட் பண்ணால். நீங்கள் சொல்கிற அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ தமிழ்நாட்டில் ஜாதிய அடக்குமுறையே இல்லாமல் இருக்குதா? இப்ப அந்த அடக்குமுறைகளை வெள்ளைக்காரன் தான் உருவாக்கி கொடுத்தானா? இல்ல இந்த கம்யூனிட்டி அப்படின்னு பிரிச்சதெல்லாம் வெள்ளைக்காரன் பண்ணல. அது இல்ல, நம்ம உடைக்க வேண்டிய அவசியம். ஆரியன் திராவிடியன் வெள்ளைக்காரன் பண்ணி கொடுத்தான். பிராமணரை பத்தி ஒரு வெறுப்பு உண்டாக்குறது வெள்ளைக்காரன் பண்ணி கொடுத்தான். அதுக்கு பிறகு 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம சுதந்திர இந்தியால. இன்னமும் ஜாதிய வேறுபாடுகால தமிழ்நாட்டுல இன்னைக்கு கொலைகள் 105 கொலை இதுலலாம் தெரியுமே. அதையெல்லாம் ஏன் மாற்ற முடியல நம்மளால? அது பிகாஸ் நீங்கெல்லாம் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதனால இந்த ஜாதியை பிரிக்கிற அரசியல் இது வடநாட்டிலையும் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஆனால் இந்த வடநாட்டில் இந்த ஒரு விசேஷமான ஜாதியை வந்து டார்கெட் பண்ணி பிராமணரை டார்கெட் பண்ணுறது அது வேறு எந்த மாநிலையும் இல்லை. அவன் எல்லாம் வித்தியாசமா இருக்கா. நம்ம ஓட்டு வந்து யாதவ் இருந்ததுன்றது சரி, ஆனா இப்பவும் தமிழ்நாட்டில் இப்பயும் இருக்கு. ஆனா பிரைட் பிராமின் அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன, நான் பிராமின் பிறந்த பிராமின் ஆக மாட்டேன். எந்த வீட்டில் பிறந்தானோ அவன் பிராமின் இல்லை. இதுதான் பகவத்கீதையில் இது இருக்கு. பிராமின் வந்து யார் வந்து அறிவு, ஞானி, தியாகி, இது மாதிரி ஆளுகளை பிராமின் ஆக்கியிருக்கான். அதுக்காக தான் வந்து சாதாரண சட்டை போட்டு அப்படி அந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு அதுதான் பிராமின், வேற யாரும் பிராமின் கிடையாது. இந்த மாதிரியான குவாலிட்டிஸோட இருக்கிற எந்த கம்யூனிட்டியிலும் பிராமின். விஸ்வாமித்ர வந்து சத்ரியா வீட்டில் பிறந்தார். அவர் நம்ம எல்லாரும் மாரிஷின்னு சொல்றோம். வேதவியாசோட அம்மா வந்து மீனவர், அவரையும் நம்ம மாரிஷின்னு சொல்றோம். வால்மீகி வந்து தலித், அவரும் மாரிஷி. காளிதாசா வந்து காடில் வந்து மரத்தை பெற்றுவார். அவர் வந்து மகாகவி பண்ணார், மாவிஷி ஆனார். அதனால ராவணன் வந்து பிராமன். அது கருணாநிதிக்கு ரொம்ப நாள் தெரியாது. இல்லாட்டா ராவணலீலாம் திராவிட கழகத்தோட தொண்டர்கள் பேர்லாம் ராவணன் வச்சுட்டு இருக்கா. ஆனால் ராவணன் வந்து பிராமன். அதனால வந்து இது இந்த ஜாதி பிரிஞ்ச நாளில் பிரிஞ்சுது. இது வந்து எந்த தொழில் இருக்கோ அதோட சம்பந்தம். காமராஜரை அப்படி சேர்த்து காமராஜர் ஐ வில் கால் ஹிம் பிராமின் பிகாஸ் அவர் அரசியல் பண்ணார். தனக்காக ஒன்றும் இல்லை,
கல்விக்கா மிகப்பெரிய வேலை செஞ்சார், அவரை பிராமணன் சொல்லலாம். இப்போ இந்த குவாலிட்டிஸோட இருக்கிற அல்லது இந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்ட யாரா இருந்தாலும் பிராமின் அழைக்கலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது ஒரு கம்யூனிட்டிக்கான அது ரெப்ரசன்டேஷன். எந்த வீட்டில் பிறந்தாலும் அதோட சம்பந்தம் இல்லை. அப்படியான ஒரு புரிதலோட அதுக்கான பரப்புரைகளோ இப்போ நீங்க வந்து இந்த ஜெனரேஷன் இப்போ பண்றது பிரயோஜனம் இல்லை. இனிமே அதை வந்து சரியாக்கிறதுக்கு, தீர்க்கறது, இதை வந்து திருத்து கொண்டு வரதுக்கு எல்லாம் பார்க்கக்கூடாது. இனிமே ஒன்று தான் சொல்லணும், நம்ம எல்லாரும் ஹிந்து, வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஹிந்து அப்படின்னு கொண்டு அத்தனை பேரும் சொல்ல, யார் வந்து நம்மளோட தர்ம பிரகாரம் ஹிந்துவோ அவள் தர்மம் ஹிந்து, அவளோட ஜாதி கிடையாது. முஸ்லீம் தனியாக இருக்கலாம், முஸ்லீமோட முன்னோர்களும் ஹிந்து, அது வேறு விஷயம். கிறிஸ்டியனோட முன்னோர்களும் ஹிந்து, அது வேறு விஷயம். அவள் தனி 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 மதம். ஆனால் வேறு எல்லாரும் இந்த நாட்டில் இருந்து தான் வந்து இப்போ சீக் இருக்கா, அவளை நம்ம வந்து ஹிந்துன்னு ஒத்துக்கிறோம். ஏன்னா அவள் ஹிந்துலேருந்து தான் வந்தா, ஹிந்துவை பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்தா. ஜெயின் புத்திசமாக கருத்து வித்தியாசம் வந்தது. ஆனால் மூல் வந்து மொத்தமாக வந்து பார்த்தேன்னா அது ஒரு ஹிந்து ஐடியாலஜி தான். ஸோ ஹிந்து இப்போ வந்து 83-84% எல்லோரையும் சேர்த்து அந்த அவள் எல்லாருக்கும் இந்த ஒரு முடிவு வரணும், நாங்கள் வந்து ஹிந்து வேறு ஒன்றும் இல்லை. இந்த நான் ஷெட்யூல் காஸ்ட்டு நான் அந்த டிஃபரன்சஸை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் இந்து அமைப்புகள் ஏதாவது வேலைகள் செய்தால் எதுவும் ஆகுது, அதை நான் தீவிரமாக பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்ப ப்ரெஜுடிஸ்லாம் நிறைய இருக்குது, அது நடக்கக்கூடாதும் நிறைய சக்திகள் இருக்கார்கள். இந்த மாதிரியான கலைந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மிக மொத்தமாக ஓட்டு கிடைக்கிறதோ இன்னும் நாளைக்கு யாதவ்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் சொன்னால் அப்புறம் யாதவ ஓட்டுக்கு கிடைக்காது. ஹிந்து ஆர்கனைசேஷன், நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ வந்து நாங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது முதன்மையான வேலையாக இதை வச்சுக்கலாம்ல, ஜாதிய வேறுபாடுகளை களையிறது அல்லது அவர்களுக்குள்ள இருக்கிற முதலாக இந்த ஆன்டி ஹிந்து ஃபீலிங் இருக்கு. கோயில் போகிறதுக்கு பயப்படுறோம். ஸோ அது இப்போ கொஞ்சம் நிறுத்திருக்கோம். அது மாதிரி ஆன்டி ஹிந்து ஃபீலிங் கோயிலை வந்து பெற்று அரசாங்கம் தானே கையில் எடுத்து அதோட வந்து நிலத்தை எல்லாத்தையும் விற்று எம்எல்ஏஸ்க்கு கொடுத்து வீடு கட்டுறதுக்காக எல்லாம் மோசமான மோசடியெல்லாம் நடந்திருக்கு நிறைய. 45,000 கோயில்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கையில் இருக்குது. ஆனால் அரசாங்கம் கும்பாபிஷேகம் நடத்துது. அதே நீங்க சொல்ற திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலேயே தான் பல திருவாரூர் கோயில் உட்பட பல பெரிய கோயில்கள் ஆட்சியோட பொறுப்பு இல்லை. இது வந்து கோயிலில் இருக்கிற பூஜாரிகளோட பொறுப்பு. HRNC டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க ரொம்ப சிறப்பா எல்லா கோவில்களும். கவர்மெண்ட் தானே கவர்மெண்ட் தானே அது. ஸோ கவர்மெண்ட் இது வேலை இல்லை. கோவிலை நல்லபடியா வச்சுக்கணுங்கிறது வேலை இல்லை. நல்லபடியா இங்கேயும் இல்லை, நல்லபடியா நான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து கருணாநிதி சேலஞ்ச் எடுத்து இந்த சபாநாயகர் நடராஜ கோயிலை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு விடுதலை பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் எல்லாம் பொய், நல்லபடியா பண்றாங்க. நிறைய திருக்கோயில்கள் கும்பாபிஷேகம் அன்னதானங்கள் நடத்துறாங்க. இது எல்லாமே அவங்களோட ஆட்சியில் நடக்குது தானே. இது நடந்தா என்ன, அது உங்களை முட்டாளாக்குறதுக்காக நடத்துறாங்க. உண்மையா வந்து அங்க இருக்கிற நகையெல்லாம் திருட்டு பண்றாங்க. அதுக்கெல்லாம் ஆடிட் இருக்கு. ஆமா ஆடிட் இருக்கு, எனக்கு அதுவும் தெரியும். ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்றாலோ அதுல டிபெண்ட் பண்ணும். கவர்மெண்ட் ஆஃபீஸரே தான் ஆடிட்டர். சொல்றேன், ஆன்டி ஹிந்துவோட அட்மாஸ்பியர் இருக்கு, அதை முதல்ல சரியாக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த ஜாதி இது எல்லாமே பேசாம ஆன்டி ஹிந்து அட்மாஸ்பியர் சரியாக முடியாதுல்ல. நீங்க வந்து முயற்சிகள் இப்ப நடராஜர் கோவில் நீங்க சொல்றீங்க, ஆனால் அந்த கோவில் இருக்கிறவங்களையும் எவ்வளவு தூரம் ஆகம விதிகளை இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்றாங்க, அதுக்கு வந்து ஒன் வே. நீங்க அங்க போகாத கோயில்ல சரியா நடக்காட்டா அரசாங்கம் தானே கையில் எடுக்கிறது, அது நம்ம ஒத்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் 205 பேர் வந்து இன்னைக்கு ஆகம விதிப்படி ட்ரெயின்டா இருக்கிற அர்ச்சகாஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர்களுக்கான பணி நியமனம் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அதை ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது ஏன் வந்து தடுக்கப்படுகிறது? அதில் சட்டப்படி இது இருக்குது. வந்து இங்கே நீங்கள் ஆர்டிகல் 26 படிங்கோ. அதை ஆர்டிகல் 26 சேஞ்ச் பண்ண சொல்லுங்களேன். இந்த கான்ஸ்டிடியூஷனில் டினாமினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இருந்தால் வந்து நீங்கள் வெளியிலேருந்து அதை வந்து மாற்ற முடியாது. அவன் வந்து எது முடிவு பண்ணுறாலோ இந்த பூஜாரிகள் அதுதான் நடக்கும். இல்லை மற்ற கோவில்களுக்கு, இது சிதம்பரத்துக்கு இல்லை. இல்லை நான் எல்லா கோயிலுக்கும் ஆர்டிகல் 26 அப்ளை பண்ணும்.
இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த அந்த பயிற்சி என்பது அல்லது அந்த அப்பாயின்மெண்ட்ங்கிறது நடக்காது அப்படிங்கிறீங்களா? வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். இல்லை ஆர்டிகல் 26 வயலேஷன் அது சட்டப்படி நடக்க முடியாது. சட்டத்தை மாற்ற எல்லாரும் சமநிலையில் இருக்கும்னு சொல்ல முடியும். அது முதல்ல சட்டம் இருக்கு, அதை மாற்ற முடியாட்ட நான் அதை ஒத்துக்கணும். சரி, அப்படின்னா எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கு சட்டத்தை ஒரு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதான் இந்த ட்ரிக், உங்களோட ஆன்டி இந்து ட்ரிக். டாக்டர் சுவாமி முன்னாடி நான் சொல்றேன் நீங்கள் நான் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் என்கிட்ட ஒன்றும் பவர் அது மாதிரி பவர் இல்லை. நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். எது நீங்கள் சொல்கிறீங்களோ அதை மாற்றிடுவேன். எதிர்க்கு ஒரு சட்டம் இருக்குது, சட்டம் மீறி நான் போக முடியாது. அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு என்கிட்ட 2/3 மெஜாரிட்டி கிடையாது. ரைட். ஸோ அது மெதுவாக தான் பண்ணுவோம். முதல்ல இந்த மனப்பான்மை வரணும். நம்ம எல்லாரும் ஹிந்து, வேற ஒன்றும் இல்லை. வர்றதுக்கு இப்படியான மாற்றங்கள் அது உன்னோட அது எப்படி பண்ணோம் அது நான் முடிவு பண்ணுவேன். நீங்க சொல்ற இப்ப ஒரு குறிப்பிட்டவர்கள் பயிற்சி எடுத்தாலும் அர்ச்சகர் ஆக முடியாது அப்படின்னா எப்படி மனமாற்றம் வரும்? அது இருக்கலாம், ஆனா அது நான் பண்ண முடியாது. ஏன்? ஆர்டிகல் 26 எது சட்டம் என்ன அதிகாரம் கொடுக்கறது இல்லையோ நான் பண்ண முடியாது. பாப்புலரா இருக்கிற அரசியல் பாப்புலாரிட்டி தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கு இது வரைக்கும். அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன். இப்போ சினிமா பாப்புலாரிட்டியை வைத்து ஒருவேளை ரஜினியும் உள்ள வர காலத்துல இது ஒரு அந்த ஸ்பேஸ் குறையும். உங்களோட ரஜினி பைத்தியத்துல நான் போக மாட்டேன். மற்ற திரையுலக நிறைய பேர் விஜய் பலரும் எனக்கு தெரியும். இந்த ஜெயலலிதா தோக்கடிக்கிறதுக்கு என்னோட ஊழல் அவளோட ஊழலை எதிர்த்து போராட்டம் பண்ணதுக்கு காரணம் தான் அவள் தோத்து போனான். ரஜினி கடைசி நேரத்தில் என்னமோ ஒரு டயலாக் கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாரும் சொன்னாங்க ரஜினி சொன்னதுக்கான ஜெயலலிதா தோத்தான்னு 96. அது ரபிஷ். அப்புறம் அடுத்த வாட்டி அவர் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணார், பிஜேபி தோத்து போயிட்டார். அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. ஸோ அதனால இது ரஜினி பாப்புலாரிட்டி யாருக்கு இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டாம். பிகாஸ் யாருமே சொல்லவில்லை, சில பேர் தான் சொன்னால். நான் அதில் ஒன்று, நரேந்திர மோடிக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கணும். போய் பாருங்க அப்போ ஒப்பீனியன் போல்ஸ்லாம் என்ன சொன்னாங்க. 3 இயர்ஸ்ல அவரோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்புறீங்களா? மோடி டெஃபினெட்லி. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போ எதிர்கட்சி ரொம்ப பலவீனமா இருக்குங்கிறதுனாலயே அவர் பாப்புலர் ஆயிட்டாரு. அதுவும் இம்பார்ட்டன்ட், அதுவும் அரசியல் இம்பார்ட்டன்ட். மாற்றல் கட்சியின் மாதிரி இருக்கா? அது எல்லாமே முழுமையாக பிரதமர் மோடியை மையப்படுத்தி தான் இந்த அரசாங்கத்தில் நடக்குது. அது இல்லை, தட்ஸ் நாட் கரெக்ட். 3 காரணத்துக்காக நம்ம ஆட்சியில் வந்தோம். அந்த 3 காரணம் இருக்கணும் அடுத்த தேர்தலையும். ஒன்று மோடியோட தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி, ரெண்டாவது ஹிந்துத்துவ. அந்த ஹிந்துத்துவ காரணம் 21% 31% ஆனோம். அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூபியில் அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. மூணாவது இது நான் ஆரம்பிச்சிடணும். ஊழலை எதிர்த்து காங்கிரஸ் எல்லாம் அந்த எதிர்கட்சியோட தலைவர்கள் மேலே கேஸ் போட்டு அவளை ஜெயில் அனுப்புறது. இந்த 3 பண்ணால் நம்மளுக்கு திருப்பி இதோட பெரிய மெஜாரிட்டி 2019 கிடைக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.